ஒண்ணுமண்ணா பழகின நண்பர்களே இங்க ஒரு வாலிபரை கொலை செஞ்சு அவரோட உடம்ப கடல்ல வீசி இருக்காங்க. இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய தங்க கடத்தல் நெட்வொர்க்கும் அதுல புழங்கக்கூடிய கோடிக்கணக்கான பணமும் நம்மளை கிறுகிறுக்க வைக்குது. 2 தினங்களுக்கு முன்பு காணாமல் போன இளைஞர் கடற்கரையில் பிணமாக கரை ஒதுங்கி இருக்கிறார். சம்பவ இடத்திலிருந்து சடலத்தை மீட்ட போலீசார் அதனை பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மறுநாள் பொழுது விடிந்தபோது அந்த மருத்துவமனையின் முன்பு இளைஞரின் தந்தையும் உறவினர்களும் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது. குற்றவாளிகளை கைது செய்த பிறகே சடலத்தை வாங்குவோம் என்பதில் உறுதியாக இருந்தவர்கள் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்டவர் அப்துல்லா. ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரை பகுதியைச் சேர்ந்த கமால் முஸ்தபாவின் மகன். அப்துல்லாவிற்கு திருமணமாகி மனைவி, குடும்பம் உள்ளது. இந்நிலையில் சென்ற வியாழக்கிழமை வீட்டிலிருந்த அப்துல்லாவை அதே பகுதியைச் சேர்ந்த சில நண்பர்கள் தனியாக பேச வேண்டுமென கூறி காரில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அன்றிரவு வெகு நேரமாகியும் அவர் வீடு திரும்பவில்லை. மறுநாள் அப்துல்லாவை அழைத்து சென்ற நண்பரிடமிருந்து ஒரு போன் கால் வந்திருக்கிறது. அதில் அப்துல்லாவின் உடல்நிலை மோசமாக உள்ளதென தெரிவித்துவிட்டு போனை சட்டென துண்டித்திருக்கிறார். இதையடுத்து பதறிப்போன அப்துல்லாவின் தந்தை காணாமல் போன மகனை கண்டுபிடித்து தருமாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அப்துல்லாவின் சடலம் திணைக்குளம் கடற்கரையோரம் ஒதுங்கியிருக்கும் தகவல் காவல்துறையினருக்கு கிடைத்திருக்கிறது. அப்துல்லாவின் உடலை ஆய்வு செய்தபோது பல இடங்களில் இரத்த காயங்கள் இருந்ததால் நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான் என்பதை உறுதி செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொலை நடந்து 24 மணி நேரத்திற்கு மேலாகியும் கொலையாளிகள் கைது செய்யப்படாததால் அப்துல்லாவின் உறவினர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இறந்தவரின் உறவினர்களிடம் நாம் மேற்கொண்ட விசாரணையில் வியாழக்கிழமையன்று அப்துல்லாவை வீட்டிலிருந்து அழைத்து சென்றவர்கள்தான் கொலையாளிகள் என்பதும் இதன் பின்னணியில் மிக பெரிய அளவிலான தங்க கடத்தல் நெட்வொர்க் இருப்பதும் தெரிய வந்தது. ஆம், அப்துல்லா கடைசியாக அவரின் நண்பர்களான முகமது அனஸ், சிவபிரகாஷ் மற்றும் முகமது ஷாருக்கான் ஆகிய மூவருடன் தான் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். இவர்கள் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக தங்கத்தை கடத்தி வந்து அதனை தமிழகத்திலுள்ள கள்ளச்சந்தையில் விற்று கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் 6 மாதங்களுக்கு முன்பு இந்த கேங் அப்துல்லாவிடம் 3.5 கிலோ தங்கத்தை ஒப்படைத்து அதனை பத்திரமாக ஒரு பார்ட்டியிடம் கொண்டு சேர்க்குமாறு தெரிவித்துள்ளனர். கடத்தல் தங்கத்தை அப்துல்லா கொண்டு சென்றபோது அவர் அதிகாரிகளிடம் சிக்கியதாக சொல்லப்படுகிறது. காவல்துறையினர் சுமார் 3 கோடி மதிப்புடைய தங்கத்தை பறிமுதல் செய்துவிட்டதாக அப்துல்லா நண்பர்களிடம் அப்ரூவராக மாறியிருக்கிறார். இதையடுத்து முகமது அனஸ் டிபார்ட்மெண்ட் டீல் வைத்திருந்த நெட்வொர்க் மூலம் மேற்கொண்ட ரகசிய விசாரணையில் அப்படி எந்த தங்கத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்யவில்லை என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் அப்துல்லா மீது சந்தேகமடைந்த அனஸ் அண்ட் கோ அவரிடம் பல நாட்களாக கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்துல்லாவோ அதிகாரிகள்தான் தங்கத்தை பறிமுதல் செய்தனர் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து மாயமான தங்கத்திற்கு தீர்வு கிடைக்கும் வரை அப்துல்லாவின் வீட்டை தங்களுடைய பெயருக்கு மிரட்டி எழுதி வாங்கியுள்ளனர்.
கடந்த சில மாதங்களாகவே இவர்களுக்குள் கடத்தல் தங்கம் தொடர்பாக தொடர்ந்து பஞ்சாயத்து நடந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில்தான் சம்பவம் நடந்தன்று முகமது அனஸ், சிவபிரகாஷ் மற்றும் முகமது ஷாருக்கான் ஆகிய மூவரும் கேணிக்கரை பகுதியிலுள்ள அப்துல்லாவின் வீட்டிலிருந்து அவரை காரில் அழைத்து சென்றுள்ளனர். அப்துல்லாவை நடுக்கடலுக்கு அழைத்து சென்ற மூவரும் அங்கு மாயமான தங்கம் குறித்து கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் அப்துல்லா திரும்ப திரும்ப தனக்கு எதுவும் தெரியாதென சொன்னதையே தெரிவித்ததால் அந்த கும்பல் அவரை கொலைவெறி தீர தாக்கி இருக்கிறது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அப்துல்லா பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இதையடுத்து அப்துல்லாவின் உடலை மறைப்பதற்காக திட்டம் போட்டவர்கள் அதனை கடற்கரையோரத்தில் வீசிவிட்டு எஸ்கேப் ஆகியுள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை கேஸ் பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை வலை வீசி தேடி வந்த நிலையில் முகமது அனஸிற்கு துபாயைச் சேர்ந்த வாலிபரிடமிருந்து ரூபாய் 50 லட்சம் பணம் டிரான்ஸ்பர் ஆகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அந்த ஃபாரின் ரிட்டர்ன் நண்பனையும் இந்த நெட்வொர்க்கோடு தொடர்பில் இருந்த 5 கூட்டாளிகளையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் ரகசிய விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கொலையாளிகள் முகமது அனஸ், சிவபிரகாஷ் மற்றும் முகமது ஷாருக்கான் ஆகிய மூவரும் வக்கீலோடு ராமநாதபுரம் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்துள்ளனர். பிடிபட்டவர்களிடம் தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் பகுதியில் செயல்படக்கூடிய சட்டவிரோத தங்க கடத்தலை காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து அனைவரின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதிவாசிகளின் கோரிக்கையாக உள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.